Hi, welcome to KMOD's World. இன்னைக்கு நம்ம butterfly stitch method 1 தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ரெண்டு கோடு போட்டுருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு 5 cm அளவு எடுத்து அதாவது 1/2 inch எடுத்து லைட்டா ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிட்சை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இத வந்து ஒரு டிவைட் பண்ணுவோம்ல அந்த சிம்பிள் மாதிரி தான் போட போறோம். கீழ இருந்து த்ரெட்டை மேலே எடுத்துட்டு போய் எப்பவுமே லாங்கா ஒரு செயின் போடும்போது ஒரு லாக் போடணும்னு உங்க எல்லாருக்கும் சொல்லிருக்கேன். சோ இப்போ நீங்க வந்து லாக் போடுறீங்க. அதுக்கு அப்புறம் கீழ கொண்டு வரும்போது அதாவது என்ன பண்ணனும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். மேலே போகும்போது லெஃப்ட் சைடுல ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழ போகும்போது ரைட் சைடுல ஃபில் பண்ணிட்டு போணும். நீங்க நல்லா இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. மேலே வரும்போது ஃபுல்லா நான் இந்த சைடுல ஃபில் பண்ணிட்டு வரேனா. கீழ போகும்போது ஃபுல்லா லெஃப்ட் சைடுல இது நீங்க எப்படி வேணாலும் மாத்தி பண்ணிக்கலாம். ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நம்ம ஃபில் பண்ணிட்டே வரணும். இந்த ஸ்டிட்ச் ரொம்பவே அழகா இருக்கும். இந்த ஸ்டிட்சை வந்து நெக் லைன்ல நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஃப்ளவரே இது பண்றீங்க. ஒண்ணு வேணா சும்மா ரவுண்ட் ஷேப் போட்டு உள்ள ஃபில்லிங் கொடுத்துட்டு இத சுத்தி கொடுத்தீங்கன்னா கூட பார்க்க அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். இந்த ஸ்டிட்ச்ல இருந்து நீங்க ஸ்டோன், ஜரி த்ரெட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி இந்த ஸ்டிட்சை ஃபுல்லா ஜரி த்ரெட்ல போட்றாதீங்க. அழகுபடுத்துறதுக்காக இனிமே நீங்க ஸ்டோன்ஸ், பீட்ஸ், ஜரி த்ரெட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. நான் யூஸ் பண்ண அலோட் கொடுத்தது கிடையாது. இனிமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம போட்டு வர அது ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல வரும். த்ரெட் மேலே வரலனா அது கூட சண்டை போடாதீங்க. ஏனா சில்க் த்ரெட் அந்து போயிடும். கீழ திரும்ப இழுத்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படியே தான் நம்ம ஃபுல்லாவே போடுவோம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. திரும்பவும் தெளிவா சொல்றேன். நீங்க மேல் பக்கமா த்ரெட்டை லெஃப்ட் சைடுலயே ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க கீழ் பக்கமா கொண்டு போற த்ரெட்டை ரைட் சைடுல அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு சென்டர்ல பார்த்தா தெரியும். அதாவது சென்டர் மட்டும் ஏதோ ஒரு த்ரெட் ஏதோ வச்சு கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தனியா டிஃபரண்டா தெரியும். நீங்க இப்படி போட்டுட்டே இருக்க நெக்ஸ்ட் ஷேப் நெக்ஸ்ட் ஸ்டிட்ச் இத ஃபில் பண்ணிட்டே இருக்கும்போது சென்டர்ல டைமண்ட் மாதிரி ஷேப் விழுந்துட்டே இருக்கும். அப்படி பண்ணீங்கனா தான் அது கரெக்ட். கண்டிப்பா நீங்க இப்படி பண்ணும்போது வரும். ஒரு சில நேரம் வரல அப்படினா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க திரும்ப பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீயா ஆரி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதுல ஜாயின் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா மேலே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. நான் டீடைல்ஸ் சொல்றேன். இந்த வீடியோவை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் இருக்கிற நிறைய ஒரு 25 கிளாसेस கிட்ட நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அத பாருங்க. உங்களுக்கு அப்படி கரெக்ட்டா வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோம். ரெண்டாவது அங்க இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண போறோம். நாட்டோ எதுவும் அங்கன போடல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் வந்து ஈஸியான மெத்தட். இதுல ரெண்டு இருக்குது. இப்போ ஒன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கறோம். இப்போ நான் நாட் எதுமே போடாம அந்த இடத்துல இருந்து இப்போ நான் ஸ்டிட்சை ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நம்ம அந்த ஸ்டிட்சை போடலாம். ஏதாவது புரியல அப்படினா என்கிட்ட ஒண்ணே கேட்டிங்கனா தான் எனக்கு உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். டவுட்ஸை வச்சிட்டே இருக்காதீங்க. ஆரியில இந்த ஸ்டிட்சை இதுக்கு தான் யூஸ் பண்ணனும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா ஸ்டிட்சையும் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். அது நம்ம எப்படி யோசிக்கிறோம்ங்கறத பொறுத்து தான் அது. நான் திரும்பவும் அதே தான் பண்றேன். இதுல இந்த ஸ்டிட்ச்ல நம்ம ஒரு ஃபார்முலா மறக்க கூடாது.
ரைட் சைடில் ஃபில் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கீழே கொண்டு வர த்ரெட்டை லெஃப்ட் சைட்லேயே ஃபில் பண்ணோம். மேலே ஒரு வேளை லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணிட்டு வந்தோன்னா கீழே கொண்டு வர த்ரெட்டை ரைட் சைடில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அவ்வளோதான் இந்த ஸ்டிச்சில். வேறு எதுவுமே நீங்கள் குழம்பிக்கிறதுக்கு இல்லை. ரொம்ப பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா த்ரெட்டு அந்து போயிடும். இது வரைக்கும் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு சுருக்கம் போயிருக்கும், த்ரெட்டு கட் ஆகிறது நின்றுருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது நீங்கள் போட்டாலே அந்த சில்க் த்ரெட்டில் ஒரு ஷேட் இருக்கும், அது கண்டிப்பாக தெரியணும். அப்போ தான் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் மார்க் பண்ணுறது வந்து ஒவ்வொரு அரை இன்ச்சுக்கும் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஒரே டிஸ்டன்ஸில் இதை போட்டால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. நீங்கள் நெக்லைன்லாம் சுற்றி இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும், பார்க்குறதுக்கும் ரொம்ப கிராண்டாகவே இருக்கும். இப்போ சென்டரில் அந்த டைமண்ட் ஷேப் வர்றது உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி கண்டிப்பாக வரணும். அப்படி வரலைன்னா நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் எல்லா ஸ்டிச்சுக்குமே ஷேப் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்தோடனே ஒரு டிசைன்லேயோ ப்ளவுஸ்லேயோ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வராது, தப்பு பண்ணிடுவோம் ஸ்டார்டிங்லேயே. ஸோ ஒரு ஷேப்பில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன்ஸ்லேயோ ப்ளவுஸ்லேயோ போகும்போது நமக்கு தப்பு வராது. ஏன்னா அதோட நுணுக்கங்களை நம்ம வந்து ஒரு 75% மேலே அப்சர்வ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல இப்படி பண்ணணுங்கிறது வந்து நமக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேப்பில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சுக்கும் நான் ஷேப் கொடுத்துருக்கேன். வீடியோவோட எண்டில் ஷேப் எப்படி போடணும், என்ன மாதிரி போடணுன்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஒரே இமேஜ்லேயே 3 ஷேப் வர மாதிரி நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். இதுதான் கடைசியில் நீங்கள் நாட் போட்டு முடிச்சுருங்க. ஓகே, இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த சென்டர்லலாம் ஸ்டோன்ஸ் கொடுக்கலாம், சுற்றி ஜரி த்ரெட் கொடுக்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு ஸ்டிச் போட்டோன்னா அதை செயின் அவுட்லைன் கொடுப்போம், அது மாதிரி அவுட்லைன் கொடுப்போம். நான் இப்போ வந்து சில்க் த்ரெட்லேயே நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சில்க் த்ரெட், ஒரு ஜரி த்ரெட், ஒரு சில்க் த்ரெட் கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஒரு பார்டராக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தெரியும். கீழேயும் கொடுங்க, மேலேயும் கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அதை இது பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எப்படி உங்கள் கற்பனையோ அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஜரி த்ரெட்டை எப்போவுமே சிங்கிள் ஸ்டான்ஸாக தான் யூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம சில்க் த்ரெட்டை டபுளாக எடுத்து போடுவோம் இல்லையா? ஜரி த்ரெட்டை டபுளாக எடுத்து போடக்கூடாது, நீங்கள் சிங்கிளாக தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அந்த சென்டரில் அதாவது அந்த இடுப்பு சைடு மாதிரி வந்துருக்கு இல்லையா, அதில் வந்து நான் கரெக்டாக போடுறேன். ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறேன். அதில் போடும்போது மட்டும் கொஞ்சம் லாங் செயின் ஸ்டிச்சாக அதுக்கு மேலே போடுறேன். ஜஸ்ட் அவ்வளவே தான். திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டும் பீட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க, இனிமேல் வந்து நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சு முடித்தாலே ரெடி ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பீட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டை வச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி போட்டு முடிச்சுருங்க. இதில் வந்து நீங்கள் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், எதனாலும் கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு எப்படி அழகுபடுத்தணும்னு தோணுதோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸ்டோன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் ஷேப் என்னன்னு சொல்கிறேன். ஷேப் 1ன்னு போட்டிருக்கேன், சாரி. இந்த ஒரு ட்ராயிங்லேயே உங்களுக்கு 3 ஷேப் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகும். இந்த ஷேப் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிப்பீங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இதை நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம நேராக போட்டு பழகிட்டோம். ஸோ இப்போ வந்து அதை கீழ்ப்பக்கமாக ஸ்டிச்சை போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு நெக்லைனை சுற்றி எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் நேராகவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 3 ஷேப்பை நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.